கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 16:20, Matthew 16:20. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நீங்க தோணலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை சொன்னதுக்கு 2 காரணம் இருக்கு. முதலாவது என்னன்னா, இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, இப்போ நாங்கள் ரோமர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், அதனால ரோமர்கிட்ட இருந்து எங்களை இயேசு கிறிஸ்து விடுதலை செய்வார், எங்களுக்கு ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை கொடுப்பாரு. அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் லூக்கா 24வது அதிகாரம் 21வது வசனத்தில் எம்மாவூர் ரோட்டில் அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க? அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். என்ன, எங்களை ரோமர்களை துரத்தி எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பார்னு யாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் என்று அழைக்கக்கூடிய 2 சீஷர்களே என்ன அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா அது இல்லை. ரெண்டாவது, இது அவருடைய நேரம் இல்லை. முதல்ல ஒன்று அவர் யார் என்ற தவறான புரிதல். ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாங்க? மாம்ச பிரகாரமாக அவர் எங்களை பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக எங்களுக்கு விடுதலை கொடுப்பார்னு எதிர்பார்த்தாங்க. ரெண்டாவது என்னென்னா, அவர்கள் இது நேரம், அவங்க இது கர்த்தர் சொன்ன நேரம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது யோவானா 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் தன்னுடைய சகோதரர்கள் நீ போய் எருசலேமில் போய் பண்டிகை நாட்களை செய்ய, அப்போ தான் உன்னை எல்லாரும் தெரிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லும்போது என் வேலை வரவில்லை என்று ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது என்னுடைய நேரம் கிடையாது. அப்போ என்ன, அவர் தேவன் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தான் அவர் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ என்னன்னா, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை ரெடி பண்ணணுமே ஒழிய தான் ஒரு பெரிய ஆள் என்று காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா சீஷர்கள் என்ன, இன்னும் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரிலிருந்து கற்றுக்கொண்டு ஒரு நல்ல சீஷர்களாய் மாற வேண்டும். அதற்கு பின்பாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய இஸ்ரவேல் முழுவதுமாக அவரை புறக்கணிக்கக்கூடிய ஒரு வேலை வரும். அப்பதான் அவர் இஸ்ரவேலுக்கு தான் யார் என்று காட்டக்கூடியதாக. ஏன்னா அக்கிரமம் பெருகணும், சாத்தான் வரணும். சாத்தான் இஸ்ரவேலுடைய நிராகரிப்பு வரும்போது தான் சாத்தான் அவரை கல்வாரி சிலுவை கொண்டு போக முடியும். அதற்கு பின்பாகத்தான் புறஜாதியாருக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ ஞானம் விளங்கக்கூடிய கால அளவு வரவில்லை. அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது சரியான சமயம் அல்ல, அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, வெளியே போய் எல்லார்கிட்டையும் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லாதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒன்று மாம்ச பிரகாரமானது, ரெண்டாவது தேவனுடைய நேரம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, முதல்ல ஆவிக்குரிய காரியத்துக்கு வரும்போது நம்ம எப்ப கர்த்தர் பேச சொல்றாரு, என்ன பேச சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாரு என்பதை மிக தெளிவாக அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த காலத்தில் யாருகிட்ட பேச சொல்றாரு? ஏன்னா கர்த்தருடைய காலம் என்பது, அவருடைய வேலை என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு அந்த கர்த்தருடைய நேரம் வருவதற்கு முன்பாக நாம் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு? என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, அதனால நீங்க போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது என்னன்னா, எப்பவுமே ஆவிக்குரிய உண்மைகளை நீங்க முழுவதுமாய் புரிந்து கொள்ளணும். அந்த புரிந்து கொண்ட பண்பு, அறிந்து கொண்ட பண்பு, அதற்கு பின்பாகத்தான் நீங்க மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியதா வரணும். இந்த சீஷர்கள் இன்னும் அவருடைய வெளிப்பாடை அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்றாரு? இன்னும் வேலை வரவில்லை என்று சொல்லக்கூடியதா. ரெண்டாவது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஊழியம் இல்லை ஏதாவது செஞ்சோம்னா மற்றவர்கள் நம்ம பாராட்டணும். இப்போ வீட்டில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா உங்களை எல்லாரும், ஐயோ நீங்கள் அருமையாக குழம்பு வைக்கிறீங்க, இல்லை டீ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டீ போடுறீங்க, இப்படி சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் தேவனுக்கென்று பணி செய்யக்கூடிய மக்களாக மாறுங்க.
ஏன்னா உங்களுடைய சத்தம் வருவதற்கு முன்பாகவே உங்களுடைய கிரியையில் வரும்போது உங்கள் சத்தம் அதற்கு சரியான முறையில் இருக்கும். அப்போ என்னன்னா, சில நேரங்களில் அமைதியாக தேவனுடைய ஞானத்திலையும் ஜெபத்திலையும் பகுத்தறியக்கூடிய காரியத்தில் இருக்கும்போது, கர்த்தருடைய வேலை வரும்போது நீங்கள் அதை பிரகடனப்படுத்தும் போது அதை கேட்கிறவர்கள் அதற்கேற்ற ஒரு காலகட்டத்தில் வர முடியும். அப்போ என்ன, நம்முடைய வெற்றி மாம்ச பிரகாரமான காரியம் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் மாம்ச பிரகாரமான காரியம் அல்ல. ரெண்டாவது, தேவனுடைய நேரம் மிகவும் முக்கியமானது. அதனால் நம்ம தேவனுடைய நேரத்தை கனப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ உம்முடைய நேரம் என்ன என்பதை நாங்கள் சரியான முறையில் அறிந்து கொள்ளவும், அதே போல் ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தது மாம்ச பிரகாரமான ஜெயத்திற்கு அல்ல, ஒரு ஆவிக்குரிய ஜெயம் என்பதை உணர்ந்து வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.